முன்னோர்கள் காலத்திலேருந்து இருக்குது. ஆனால் விநாயகரை தனியாக வந்து எல்லாம் யாரும் இது பண்ணி எல்லாம் வணங்க கிடையாது. எப்படி வணங்கினாங்க? விநாயகர் வழிபாடுங்கிறது அது ஒரு சம்பிரதாயம். சரியா? மாட்டு சாணத்தில் ஒரு முடியை பிடிச்சி வச்சு அதில் ஒரு 2 அரும்பில் குத்தி வைக்கிறது தான் விநாயகர் வழிபாடு. மறுபடி பிரிக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே அதுதான் இருந்தது. ஒழுக்கத்துக்காண்டி ஒரு காரியம் செய்ய போகிறோம்னு சொன்னால் மஞ்சள்லேயோ இல்லை சாணத்துலேயோ பிடிச்சி வச்சு அது மேலே ஒரு 2 அரும்பில் குத்தி வச்சு செய்வாங்க. அதுதான் விநாயகர் வழிபாடு. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒரு 60க்கு அப்புறமும் வச்சுக்கோங்க விநாயகர் உருவத்தவா கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அது யார் கொண்டு வந்ததுன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க கொண்டு வந்தாங்க. புரிஞ்சதா? உருவம் கொண்டு வந்து அது வடநாட்டில் வந்து அதை பேர் ஊட்டி அப்படியே இன்றைக்கி அது வந்து பெரிய அளவில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் நன்மை இருக்கா அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. அவங்க நம்பிக்கையை பொறுத்து. இடையில சமீப காலத்தில் விநாயகர் பால் கூட நிறையா குடிச்சார்ல. இப்போ வாராகி அம்மன் கூட பால் சாப்பிட்றாங்கன்னு எல்லாருமே யூடியூப் எல்லாத்துலேயும் வீடியோ போடுறாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. பால் சாப்பிடுவாங்க. திடீர்னு அது என்ன சேலை, மஞ்சள் சேலை எடுக்கணும்பாங்க. எந்த வேப்ப மரத்தில்? வேப்ப மரத்தெல்லாம் பால் திடீர்னு வடியுது. திடீர்னு எப்படி வடியும் வேப்ப மரத்தில்? நம்ம காமிக்கால் திரும்புறோம்ல, அந்த காளியம்மா கோயில் புக்கில் இருக்கா, அதெல்லாம் வடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பார்க்கல. சொன்னாங்க, யாரும் பார்க்கல. இல்லை பார்க்கல. ஆனால் அந்த ஊருக்காரன் பார்த்தோம்னாங்க. அதெல்லாம் அவனுக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு இந்த அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இப்போ அக்னி பிரவேசம் இதெல்லாம் இவரை பண்ண விட்டாங்க. பண்ண நிறைஞ்சு வெளியே இப்போ அக்னி பிரவேசம் இதெல்லாம் தீமைக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்குன்னு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் உண்டு இல்லைப்பா? நான் படிக்கும் பள்ளி ஸ்கூலில் படிக்கும்போது பின்னாடி வரும். ஆனால் கண்டிப்பாக இருக்கும்ல. தீமைன்னு வரும்போது அது கண்டிப்பாக அதுக்கு எதிர்வினை இருக்கும். எதிர்வினை இல்லாமலாம் இருக்காது. ஒவ்வொரு வினைக்கான விளைவும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்.